வணக்கம். சூரியன் மெல்ல எட்டி பார்க்கும் இந்த அழகான கிராமத்துல மனுஷங்களோட உயிரா இருக்கிறது இந்த நிலமும் மண்ணும் தான். ஆனா அதே நிலத்துல இருக்கிற ஒரு சின்ன வரப்பு பல வருஷ பாசத்தையும் மறந்து மருதுவுக்கும் சோவுக்கும் இடையே பெரிய பகையை மூட்டி விட்டுருச்சு. என் நிலத்தை நீ ஆக்கிரமிச்சிட்டன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் பாய ஊரே அந்த அரச மரத்தடி பஞ்சாயத்துல திரண்டு நிக்கிது. நாட்டாமை அவர்களை இது முன்னோர்கள் சொத்து, இவன் எப்படி ஒரு அடி உள்ள வரலாம்னு மருது ஆவேசமா கத்துறான். நாட்டாமை அனைத்தையும் பொறுமையா கேட்ட பெரியசாமி காலத்தால அழியாத அந்த பழைய நிலை வரப்படத்தை எடுத்து கூர்ந்து பார்க்கிறாரு. அங்க பாருங்க, அவங்க சண்டையில அவங்க நிலத்து எல்லை கல்லும் சிதஞ்சு கிடக்கு. அவங்க உழைச்ச பயிர்களும் மிதிப்பட்டு வாடி போயிருக்கு. நிலம் என்னவோ அங்கதான் இருக்கு, ஆனா உங்க மனசுதான் குறுகி போச்சு. அந்த வார்த்தையே ரெண்டு பேரோட இதயம் சுருக்குன்னு தைக்குது. தவறை உணர்ந்த மருதுவும் சோமும் ஒருத்தரை ஒருவர் பார்த்து கை குலுக்குறாங்க. பகையை விட பாசம்தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. மாலையில அதே மரத்தடியில ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மண்ணுக்காக போட்ட சண்டையை விட மனசுல ஒன்னா சேர்ந்ததும் மாறி போச்சு. இந்த கதை பிடித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.